10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 7.1 18th question பாருங்க. Find the matrix A such that 2 minus 1 1 0 minus 3 4. The matrix into A transpose equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க பாருங்க -1 -8 -10 1 2 -5 9 22 15. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் இந்த 2 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். அப்புறம் நமக்கு கிவன் என்ன பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸ் பாருங்கள் 2 minus 1 1 0 minus 3 4 into A transpose equal to இந்த ரைட் சைடு இருக்க மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு A வேணும் இல்லையா, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த A டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி நமக்கு A டிரான்ஸ்போஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் என்ன கிடைக்கும், நமக்கு A மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிவன் கண்டிஷன்லேருந்து A டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸை A டிரான்ஸ்போஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம கிடைக்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3/3. நமக்கு எப்போ ஒரு 2 மேட்ரிக்ஸஸை மல்டிப்ளை பண்ண முடியும்னு பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்ன 2. அப்போ செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன வந்திருக்கும், கண்டிப்பாக 2. அப்போ A டிரான்ஸ்போஸோட நமக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன 2. அப்போ 2 இன்ட்டு அதாவது 2/, அப்போ இதோட காலம் என்ன வரும்னு பார்க்குறோம். ஓகேவா, நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்னென்னு பார்க்குறோம். அப்போ அதுக்கு ஆன்சரில் வர மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன அப்படின்னா 3/3. அப்போ இங்கே பாருங்கள் 3/2, இங்கே 2/, இங்கே 3ன்னு வந்திருந்தால் மட்டும்தான் இந்த நம்பர் ஆஃப் ரோஸும் இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் தான் இங்கே ஆன்சராக வரும் நமக்கு. பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் நமக்கு ஆன்சர் வர மேட்ரிக்ஸோட ஆர்டராக இருக்கும். அப்போ 3/3 ஆன்சர் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த A டிரான்ஸ்போஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்னவாக இருக்கும், நமக்கு 3ஆக இருக்கும். அப்போ இங்கே 2 வரதுனால இதோட நம்பர் ஆஃப் ரோஸ் 2, இங்கே 3 வரதுனால இந்த நம்பர் ஆஃப் காலம்ஸ் 3. அப்போ A டிரான்ஸ்போஸோட ஆர்டர் நமக்கு என்னவாக இருக்கும் பாருங்கள், 2/3 இருக்கும். அப்போ இங்கே 2/3 போட்டால் தான் இங்கே 2 இங்கே 2 சேமாக இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் 3, இதில் நம்பர் ஆஃப் காலம்ஸ் 3. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கீங்க, 3/3. ஓகேவா, அப்போ இந்த A டிரான்ஸ்போஸோட ஆர்டர் நமக்கு என்ன பாருங்கள் 2/3. பாருங்கள் A டிரான்ஸ்போஸ் இஸ் எ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2/3. ஸோ இப்போ A டிரான்ஸ்போஸோட ஆர்டர் நமக்கு என்ன 2/3. பாருங்கள் இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3/2, நமக்கு ஆன்சர் மேட்ரிக்ஸ் 3/3. அப்போ கண்டிப்பாக A டிரான்ஸ்போஸோட ஆர்டர் நமக்கு என்னவாக இருக்கும், 2/3 இருக்கும். ஸோ அந்த A டிரான்ஸ்போஸ் 2/3 வர மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஃபார்மேட்டில் பாருங்கள், அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் 2வும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் 3 இருக்கிற மாதிரி நம்ம ஜென்ரல் எலமெண்ட்ஸ் வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். பாருங்கள் புல்லட் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 2/3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கப்போ A B C D E Fன்னு எடுத்துக்கிறோம். பாருங்கள் இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் 2, நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனை பாருங்கள் 3. அப்போ A டிரான்ஸ்போஸில் இந்த A B C D E F இதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு A டிரான்ஸ்போஸ் கிடச்சிருமா, அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடச்சிருப்பாருங்க, வி கெட் மேட்ரிக்ஸ் A. ஸோ அப்போ A டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ நமக்கு கிவன் கண்டிஷனில் இந்த A டிரான்ஸ்போஸ் பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கிற பாருங்கள், இந்த 2/3 மேட்ரிக்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன வரீங்க 2 minus 1 1 0 minus 3 4 இன்ட்டு A டிரான்ஸ்போஸா. A டிரான்ஸ்போஸ் நமக்கு என்ன A B C D E F ஈக்குவல் டு ரைட் சைடு மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிக்கோங்க. ஸோ அப்போ இந்த 2 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 3/3 மேட்ரிக்ஸ் கிடைக்குது. அப்போ லெஃப்ட் சைடு அப்படியே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு இதை கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸோட ஈக்குவேட் பண்ணால் இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் A B C D E F நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3/2, இதோட ஆர்டர் நமக்கு என்ன பாருங்கள் 2/3. அப்போ கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 3/3 மேட்ரிக்ஸ் கிடைக்கும் இல்லையா. அந்த 3/3ல் வர எலமெண்ட்ஸையும் நமக்கு ரைட் சைடில் ஆன்சர் இருக்க 3/3 எலமெண்ட்ஸையும் அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும் பாருங்கள், ABC
டிஎஃபோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ அந்த லெஃப்ட் சைடு இந்த 2 மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் பாருங்கள், இந்த நம்பர் ஆஃப் ஃபஸ்ட்டு இந்த ரோ இந்த காலம் எடுத்துப்போமா, மல்டிப்ளிகேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு ஒவ்வொரு காலமோடையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அதை கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதுவோம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 - 1 இந்த ரோ எடுத்துக்கிறோம், அடுத்து ஏடி, அடுத்து இந்த காலம், அடுத்து சிஎஃப் இந்த காலம் எடுத்து கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதுகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன எடுத்துக்கிறோம் பாருங்கள், இந்த 2 - 1 இந்த ரோ எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு காலம் என்ன, ஏடி. அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபஸ்ட் எலமெண்ட் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 2 × A 2A -1 × D என்ன வந்துடும் பாருங்கள், -D. ஸோ அப்போ 2A - D. அடுத்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் என்ன வந்துடும், 2B - C பாருங்கள், 2B - C. அடுத்து ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலம் என்ன வரும், அப்போ 2 × C 2C -1 × F என்ன வந்துடும், -F. அப்போ 2C - F. அடுத்து பாருங்கள் 2C - F. ஓகேவா, அப்போ ஃபஸ்ட் ரோ ஓவர். அடுத்து செகண்ட் ரோ எடுத்துகிட்டு அதே போல் ஒவ்வொரு காலத்தோடையும் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்கள். என்ன வரும், செகண்ட் ரோ 1 0. அடுத்து இங்கே ஃபஸ்ட்டு காலம் என்ன, ஏடி. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 1 × A A ப்ளஸ் 0 × D என்ன வந்துடும், 0. அப்போ என்ன வந்துடும், நமக்கு ஆன்சர் வந்து A + 0ன்னு கிடைக்கும். ஸோ A. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதே போல் செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1 × B B ப்ளஸ் 0 × E என்ன வந்துடும், 0. அப்போ B + 0 நமக்கு என்ன கிடச்சிடும் பாருங்கள், B. நெக்ஸ்ட் அதே போல் செகண்ட் ரோ தேர்ட் காலம் எடுத்துக்கோ, 1 × C C ப்ளஸ் 0 × F 0. அப்போ C + 0 என்ன வந்துடும் பாருங்கள், நமக்கு C. ஓகே, அப்போ செகண்ட் ரோ வரா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ பாருங்கள், அதே போல் அந்த தேர்ட் ரோ எடுத்துகிட்டு ஒவ்வொரு காலமோடையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஸோ -3 4 AD எடுத்துக்கோ. என்ன ஒரு -3 × A -3A ப்ளஸ் 4 × D 4D. ஓகேவா, அடுத்து -3 4 அந்த ரோவோட B மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரு -3 × B -3B ப்ளஸ் 4E -3B ப்ளஸ் 4E. அடுத்து என்ன ஒரு -3C ப்ளஸ் 4F -3C ப்ளஸ் 4Fன்னு கிடச்சிருமா பாருங்கள், -3C ப்ளஸ் 4F ஈக்குவல். அப்போ பாருங்கள் இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கிடைக்குதா, நமக்கு ரைட் சைடு கிவன் மேட்ரிக்ஸில் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காதே 3/3. அப்போ கண்டிப்பாக இப்போ இந்த மேட்ரிக்ஸும் இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு ஈக்குவல் அப்படிங்கும்போது இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இதில் இருக்கிற இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே போல் அந்த 2B - Eங்கிறது -8க்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேட் பண்ணுறதுக்கு நம்ம சிங்கிள் எலமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஏபிசியை ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ இது என்ன, நம்ம இது பாருங்கள், நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு காலம் இல்லை செகண்ட் ரோ இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன A. அதே போல் இங்கே செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற எலமெண்ட் நமக்கு என்ன பாருங்கள் 1. அப்போ A = என்ன கிடச்சிரும் 1. ஸோ இப்போ A = 1 பாருங்கள், இது ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னால the corresponding elements are equal. இங்கே Aங்கிறது நமக்கு என்ன பாருங்கள் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலத்தில் வர எலமெண்ட். அப்போ அதே செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலத்தில் வர ஃபஸ்ட் எலமெண்ட் பாருங்கள் 1. அப்போ A இங்கே என்ன வந்துடும் 1. ஸோ அப்போ A = 1. அதே போல் இந்த எலமெண்ட் பாருங்கள் B செகண்ட் ரோ செகண்ட் காலமில் இருக்க எலமெண்ட். அதே போல் இங்கே செகண்ட் ரோ செகண்ட் காலமில் வர எலமெண்ட் நமக்கு என்ன பாருங்கள் 2. அப்போ B = 2. அதே போல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே C இங்கே என்ன இருக்குது -5. அப்போ என்ன கிடச்சிடும் நமக்கு C = -5. அப்போ A = 1 B = 2 C = -5ன்னு கிடச்சிருமா நமக்கு. அப்போ ஏபிசியோட வேல்யூ கிடச்சிருச்சு. ரிமைனிங் நமக்கு என்ன வேணும், DEF. அப்போ இதில் நீ இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்க எலமெண்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணாலும் ஓகே, இல்லை தேர்ட் ரோவில் இருக்க எலமெண்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், ரிமைனிங் இருக்கிற DEF கிடச்சிரும் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்துக்க பாருங்கள். ஃபஸ்ட் எலமெண்ட் லெஃப்ட் சைடு என்ன 2A - D. இங்கே ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன -1. ஸோ அப்போ 2A - D = -1ன்னு கிடைக்குமா. 2A - D = -1 which implies நமக்கு A வேல்யூ தெரியும் இல்லையா. அப்போ இங்கே Aக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன வந்துடும், அப்போ 2 × 1 என்ன கிடச்சிரும் 2. பாருங்கள் A வேல்யூ 1 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் 2 × 1 2 - D = -1. 2 - D = -1. ஸோ இப்போ D வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் இதில். அப்போ -D = இந்த 2 ரைட் சைடு போனால் என்ன ஆகிடும் -2 ஆகிடும். அப்போ -D -3ன்னு கிடைக்குமா. இப்போ மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா T வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிரும் பாருங்கள் 3. ஸோ அப்போ D = 3ன்னு கிடச்சிருமா. ஓகே, அடுத்து பாருங்கள் அதே போல் இந்த 2B - E இது நமக்கு ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலமில் வர எலமெண்ட். இங்கே என்ன வரும் -8. இங்கே என்ன 2B - E. அப்போ அந்த எலமெண்ட் ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 2B - E = -8 பாருங்கள். 2B - E = -8. 2B - E = -8. இதில் ஆல்ரெடி நம்ம B வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா 2ன்னு சொல்லி, அந்த B இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ B = 2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் பாருங்கள் 2 × 2 4 - E = -8. 4 - E = -8. ஸோ இப்போ -E ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க. இப்போ -8 லெஃப்ட் சைடு போகும்போது என்ன ஆகிடும் 4 + 8 வருமா. அப்போ 4 + 8 =
12, that is E equal to 12 கிடச்சிரும். அப்போ இங்கே ஈயோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் 12. அடுத்து பாருங்கள் அதே போல் நம்ம D கிடச்சிருச்சு E. நெக்ஸ்ட் F ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த தேர்ட் எலிமெண்ட் பாருங்கள் 2C மைனஸ் எஃப். இதில் தேர்ட் எலிமெண்ட் நமக்கு என்ன -10. ஸோ அப்போ 2C மைனஸ் எஃப் ஈக்குவல் டு -10. 2C minus F equal to -10. இதில் நம்ம என்ன பண்ணலாம் C வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா C வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோங்க. C வேல்யூ என்ன பாருங்கள் -5. அப்போ அங்கே Cக்கு -5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் 2C minus F equal to -10ல் Cக்கு -5 போட்டால் 2 into -5 என்ன வந்துடும் -10. ஸோ இப்போ -10 minus F equal to -10. பாருங்கள் -10 minus F equal to -10. இப்போ -10 ரைட் சைடு போனால் +10 ஆகிடும். அப்போ -10 +10 என்ன ஆகிடும் 0. அப்போ F வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிடும் பாருங்கள் 0ன்னு கிடச்சிரும். F equal to 0. பாருங்கள் A1 A equal to 1, B equal to 2, C equal to -5, D equal to 3, E equal to 12, F equal to 0. நம்ம A டிரான்ஸ்போஸ் இங்கே என்ன எடுத்துருக்கோம் பாருங்கள். லெட் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் என்ன எடுத்துருக்க A B C D E F. இந்த 2/3 வர மேட்ரிக்ஸில் A B C D D F இங்கே அப்ளை பண்ணால் அப்போ A டிரான்ஸ்போஸ் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். therefore A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ண பண்ண ஒரு 1, A வேல்யூ 1, B வேல்யூ என்ன பாருங்கள் 2, C வேல்யூ என்ன -5, D வேல்யூ என்ன பாருங்கள் 3, E வேல்யூ என்ன 12, F என்ன பாருங்கள் 0. அப்போ A டிரான்ஸ்போஸ் நமக்கு என்ன கிடைக்கும் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 1, 2, -5, 3, 12, 0ன்னு கிடச்சிருமா. இப்போ நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது A டிரான்ஸ்போஸ் கேட்கல, ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஏன்னு கேட்டிருக்காங்க. அப்போ A டிரான்ஸ்போஸில் வந்து நம்ம எப்படி A ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா A டிரான்ஸ்போஸ்க்கு அகைன் டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும் மேட்ரிக்ஸ் A கிடைக்கும் இல்லையா. அப்போ A டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள் A டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏன்னு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும் A மேட்ரிக்ஸ் கிடைக்குமா. அப்போ A டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A விச் இஸ் ஈக்குவல் டு அப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுங்க. டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது என்ன ரோ காலமாக சேஞ்ச் ஆகும், காலம் ரோவாக சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். அப்போ அந்த 1, 2, -5ங்கிற ரோ இங்கே என்ன ஆகிடும் காலம் ஆகிடும். அப்போ 1, 2, -5 வந்து ஃபஸ்ட்டு காலமாக இருக்கும். இந்த செகண்ட் ரோ இங்கே என்ன ஆகிடும் காலமாக சேஞ்ச் ஆகும்போது 3, 12, 0. இதுதான் நமக்கு என்ன பாருங்கள் மேட்ரிக்ஸ் A. இப்போ A டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A விச் இஸ் ஈக்குவல் டு 1, 3, 2, 12, -5, 0 அப்படிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள் A மேட்ரிக்ஸ். ஓகேவா பார்த்துக்கோங்க. அதாவது இதில் A டிரான்ஸ்போஸோட ஆர்டர் என்னன்னு பார்த்து அதில் நம்ம ஜென்ரலாக ஒரு மேட்ரிக்ஸ் டிஃபைன் பண்ணி அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி லெஃப்ட் சைடு மல்டிப்ளை பண்ணும்போது 3/3 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஈக்குவேட் பண்ணாவே நமக்கு அந்த நம்ம எடுத்த அந்த அன்னோன் வேல்யூஸ் ABCD EF கிடச்சிடும். அதில் A டிரான்ஸ்போஸில் சப்ஸ்டியூட் பண்ணி அகெயின் அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது வி கெட் மேட்ரிக்ஸ் E. ஓகேவா. அடுத்து 19th கொஸ்டின் பாருங்கள். அதே சேம் எக்ஸசைஸில் 19th கொஸ்டின் பாருங்கள். இஃப் A ஈக்குவல் டு 1, 2, 2, 2, 1, -2, x, 2, y is a matrix such that A into A transpose equal to 9i. Find the values of x and y. பாருங்கள் இப்போ இதில் ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா A into A transpose equal to 9i. அப்போ இதில் வர அந்த அன்னோன் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்றில் பாருங்கள் இதில் A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு, இதில் A டிரான்ஸ்போஸ் எடுத்து அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும் 9 into i. ஐங்கிறது என்ன ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இங்கே நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எது எடுத்துக்கணும் கிவன் மேட்ரிக்ஸ் 3/3னால நம்ம எடுத்துக்கிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவாக இருக்கணும் 3/3 எடுத்து ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணாவே இதில் XY கிடச்சிரும் பாருங்க. அப்போ கிவன் A என்ன பாருங்கள் 1, 2, 2, 2, 1, -2, x, 2y. இதுக்கு A டிரான்ஸ்போஸ் எடுத்தால் என்ன வரும் ரோ அண்டு காலம் சேஞ்ச் ஆகுமா. ஸோ அப்போ A டிரான்ஸ்போஸ் நமக்கு என்ன வந்துடும் இந்த காலம் வந்து இங்கே ரோவாகும், ரோ வந்து என்னவாகும் காலமாகும் சேஞ்ச் ஆகும்போது A டிரான்ஸ்போஸ் என்ன கிடச்சிரும் பாருங்க 1, 2x. இந்த காலம் அப்படியே ரோவாக வரும்போது 2, 1, 2. இந்த காலம் 2 -2y இங்கே ரோ வரும்போது என்ன வரும் 2 -2y. இதை நமக்கு என்னது A டிரான்ஸ்போஸ். Also the given condition is A into A transpose equal to 9 into I. அப்போ A மேட்ரிக்ஸ் அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. அடுத்து A டிரான்ஸ்போஸ் இதை இங்கே எழுதிக்கிற ஈக்குவல் டு 9 into இங்கே ஐங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கணும் பாருங்கள் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஏன்னா கிவன் மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3னால நம்ம எடுத்துக்கிற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன பாருங்கள் 3. அப்போ ஜஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். நம்ம மல்டிப்ளை பண்ணுறது தெரியும், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ ஒவ்வொரு ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஒவ்வொரு ரோவை எடுத்து ஒவ்வொரு காலமாக டிஃபைன் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட் இந்த ரோ சூஸ் பண்ணிப்பாரு. ஃபஸ்ட் ரோ என்ன 1, 2, 2. அப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு காலம் எடுத்து அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு எடுத்துக்கோ 1, 2, 2. அப்போ அதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும் ஃபஸ்ட்டு காலத்தோட 1 into 1 1, 2 into 2 4,
ப்ளஸ் 2 இன்ட்டு 2 என்ன வந்துடும் பாருங்கள் 4. அப்போ இந்த 1 2 2 இந்த காலம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடச்சிடும் 1 + 4 + 4. அதே போல் ஃபஸ்ட் காலம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்துக்க என்ன வந்துடும் 1 இன்ட்டு 2 2 2 இன்ட்டு 1 2 2 இன்ட்டு -2 -4. நெக்ஸ்ட் அதே ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் எடுத்துக்கோங்க என்ன வந்துடும் 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2y. ஓகே, அப்போ ஃபஸ்ட் ரோ ஓவர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க. அதே போல் ஒவ்வொரு காலத்தோடையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் 2 இன்ட்டு 1 2 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 2 -2 இன்ட்டு 2 -4. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலமோட அப்போ 2 இன்ட்டு 2 4 1 இன்ட்டு 1 1 -2 இன்ட்டு -2 என்ன வந்துடும் பாருங்கள் ப்ளஸ் 4. நெக்ஸ்ட் அதே தேர்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் 2x 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 2 -2 இன்ட்டு ஒய் -2y. இப்போ செகண்ட் ரோ ஓவரா. நெக்ஸ்ட் அதே போல் தேர்ட் ரோ எடுத்துகிட்டு ஒவ்வொரு காலமோடையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். தேர்ட் ரோவில் எக்ஸ் இன்ட்டு இது ஃபஸ்ட் காலம் எடுத்துக்கோ. அப்போ எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் ஒய் இன்ட்டு 2 2y. அடுத்து செகண்ட் காலம் எக்ஸ் இன்ட்டு 2 2x ப்ளஸ் 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 ஒய் இன்ட்டு -2 -2y. அடுத்து தேர்ட் காலம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இந்த 2 மேட்ரிக்ஸையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கிடச்சிருமா ஈக்குவல் டு. இப்போ நமக்கு இது வந்து ஒரு மேட்ரிக்ஸோட ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அப்போ அந்த ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும், அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதில் மெயின் டயகனலை தவிர மீது எல்லாமே 0ங்கிறதுனால அப்போ மெயின் டயகனல் மட்டும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே 9 9 9 கிடச்சிடும். ரிமைனிங்லாம் நமக்கு என்ன வேணும் பாருங்கள் 0 ஆகிடும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்க என்ன வரும் பாருங்கள் 1 + 4 + 4 என்ன வந்துடும் 9. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 4 - 4 என்னவாயிடும் 0. இங்கே என்ன வந்துடும் எக்ஸ் ப்ளஸ் 2y + 4 அப்படியே வந்துடுமா. அதே போல் இதில் பாருங்கள் 4 - 4 என்னவாயிடும் 0. இங்கே என்னவாயிடும் 4 + 4 + 1 9. இங்கே 2x - 2y + 2. அதே போல் தேர்ட் ரோ பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 2y + 4 நெக்ஸ்ட் 2x - 2y + 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4. இந்த மாதிரி ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் கிடச்சிரும் இல்லையா ஈக்குவல் டு ரைட் சைடு இருக்கிற 3/3 மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன 9 0 0 0 9 0 0 0 9. பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதில் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் இதில் பாருங்கள் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமில் வர எலமெண்ட் இங்கேயும் 9 இங்கேயும் 9 இங்கேயும் 0 இங்கேயும் 0. அதே போல் இங்கேயும் 0 இங்கேயும் 0 இருக்குது இங்கேயும் 9 இங்கேயும் 9. ஏன்னா இது வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ். அப்போ இது வந்து இது இந்த 4 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரிமைனிங்லாம் கண்டிப்பாக எப்படி இருக்கும் நமக்கு சேமாக தான் இருக்கும். ஆனால் இது அன்னோன் வேல்யூஸ்னால நம்ம என்ன பண்ணுறோம் ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ரோவில் தேர்டு காலமில் வர இந்த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y + 4 ஈக்குவல் என்ன வரும் பாருங்கள் 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y + 4 ஈக்குவல் டு 0 நம்ம எடுத்துக்கலாமா. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்படி தான். இப்போ 2x - 2y + 2 ஈக்குவல் என்ன இருக்கும் 0. எக்ஸ் ப்ளஸ் 2y + 4 ஈக்குவல் டு 0. 2x - 2y + 2 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் + 4 ஈக்குவல் டு 9. இதில் நம்ம ஏன்னா எக்ஸ் அண்ட் ஒய் 2 அன்னோன்ஸ் தானே இருக்குது. அதனால் ஏதாவது 2 ஈக்குவேஷன்ஸ் மட்டும் எடுத்து அதை சால்வ் பண்ணி என்ன பண்ணுறோம் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதனால் நம்ம இப்போ எடுத்துக்கிற டேர்ம் என்னென்னா அந்த எக்ஸ் ப்ளஸ் 2y + 4 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு ஈக்குவேஷன் 2x - 2y + 2 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணவே நமக்கு என்ன கிடச்சிரும் பாருங்கள் எக்ஸ் அண்டு ஒய் வேல்யூஸ் கிடச்சிரும் இல்லையா. அப்போ இதை சால்வ் பண்ணு பாருங்கள் இங்கேயும் + 2y - 2y இப்போ டேரெக்டாக ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த ஈக்குவேஷனில் 2y கேன்சல் ஆகி எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும் இல்லையா. அப்போ இதை டேரெக்டாக அப்படியே ஆட் பண்ணு. அப்போ இந்த + 2y - 2y என்ன வேடும் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ப்ளஸ் 2x என்ன வந்துடும் 3x 4 + 2 + 6 ஈக்குவல் டு 0. அப்போ 3x ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் -6. 3x ஈக்குவல் டு -6னா அப்போ x ஈக்குவல் டு என்ன வரும் -6/3 -6/3ங்கிறது நமக்கு என்ன கிடச்சிரும் -2. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன பாருங்கள் -2. அப்போ எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா ஈக்குவேஷன் 1 ஆர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணி ரிமைனிங் இருக்கிற நம்ம y ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லையா. பாருங்கள் அப்போ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் x ஈக்குவல் டு -2 in equation 1. Substitute x equal to -2 in equation 1. அப்போ என்ன வரும் -2 + 2y + 4 equal to 0ன்னு கிடைக்குமா. பாருங்கள் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைச்சோம் நமக்கு -2 + 2y + 4 equal to 0. அப்போ என்ன வரும் இங்கே அங்கே -2 + 4 என்ன வந்துடும் +2 ப்ளஸ் 2y அதாவது 2y + 2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 2y ஈக்குவல் டு +2 ரைட் சைடு பண்ண வேடும் -2. ஸோ அப்போ 2y ஈக்குவல் டு -2னா ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிடும் -1. ஸோ இப்போ y ஈக்குவல் டு
-1. எக்ஸோட வேல்யூ என்ன பாருங்கள் -2, ஒய்யோட வேல்யூ என்ன -1. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2 அண்ட் ஒய் ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறத நமக்கு அந்த கிவன் கண்டிஷன்லேருந்து அவங்க கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கிற எக்ஸ் அண்டு ஒய் வேல்யூஸ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸில் கொடுத்தாலும் இது நமக்கு சால்வ் ஆகணும். இல்லை இப்போ அந்த மல்டிப்ளிகேஷனில் இங்கே எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் 2, ஒய்க்கு -1 கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா 9009090ங்கிற மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். புரியுதா? ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி பார்த்தாலும் ஓகே. அல்லது இந்த ஏஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 9 இருக்கு இல்லையா போது நமக்கு இப்போ இதில் எக்ஸுக்கு -2, ஒய்க்கு என்ன பண்ணுற -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் நமக்கு என்ன கிடைக்கணும் 9 இன்ட்டு ஐ அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைச்சது அப்படின்னா அதாவது 9 இன்ட்டு ஐனா 900090009 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைச்சது அப்படின்னா இது வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த எக்ஸ் ஈக்குவல் டு -2, ஒய் ஈக்குவல் டு -1 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நம்ம கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து 20th கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு என்னது? ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் த மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு 0 1 -2 -1 0 எக்ஸ் கியூப் 2 -3 0 இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஏ, இந்த மேட்ரிக்ஸ் வந்து எந்த எக்ஸ் வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் அது ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்ன கண்டிஷன் பார்த்துருக்கோம்? ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -a முன்னாடி படிச்சிருப்போம். சிமெட்ரிக் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ, ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -a. அப்போ கிவன் கண்டிஷன் அவங்க டைரெக்டாக கொடுக்காம ஸ்கியூ சிமெட்ரிக்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கிவன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மேட்ரிக்ஸில் வர அந்த எக்ஸ் வேல்யூ என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ கிவன் மேட்ரிக்ஸ் ஏ பாருங்கள் 0 1 -2 -1 0 எக்ஸ் கியூப் 2 -3 0. இப்போ இது ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படிங்கிறனால we know that A is a skew symmetric matrix which implies A transpose equal to -a. அப்போ லெஃப்ட் சைடு A டிரான்ஸ்போஸையும் ரைட் சைடு -aவை எடுத்து ஈக்குவேட் பண்ணாவே நமக்கு இந்த எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? இப்போ A டிரான்ஸ்போஸ் என்ன வரும்? இப்போ கிவன் மேட்ரிக்ஸ் ஏக்கு டிரான்ஸ்போஸ் போடுங்க. என்ன வரும் பாருங்கள். இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் என்ன வரும்? 0 1 -2 அப்படிங்கிற ரோ வந்து இங்கே காலமாக சேஞ்ச் ஆகிடுமா? அப்போ என்ன வந்துடும்? 0 1 -2. இந்த செகண்ட் ரோ இங்கே காலமாக வரும்போது -1 0 எக்ஸ் கியூப். இந்த தேர்ட் ரோ இங்கே காலமாக வரும்போது என்ன வந்துடும்? 2 -3 0 ஈக்குவல் டு -a. -a என்ன? அந்த ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாருங்கள். -0 0 1 × -1 -1 -2 × -+2 -1 × என்ன வந்துடும்? +1. நெக்ஸ்ட் 0 × -0 -x கியூப் -x கியூப். இங்கே -2 -2 இங்கே என்ன வந்துடும்? -3 +3 அண்டு 0ங்கிறது கிடைக்குமா? அப்போ இது ஏ டிரான்ஸ்போஸ், இது -a. இப்போ இது வந்து ஈக்குவல் மேட்ரிசஸா? ஈக்குவல் மேட்ரிசஸ்னால் நமக்கு என்ன? அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். பாருங்கள் எக்ஸ் இல்லாத டேர்மை தவிர மீது எல்லாம் பாருங்கள் டைரெக்டாகவே எப்படி இருக்கும் பாருங்கள் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக அந்த -3 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? -x கியூப் ஈக்குவலாக இருக்கும். இந்த எக்ஸ் கியூப் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 3க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 3 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிரு பாருங்க? கியூப் ரூட் ஆஃப் 3, அதாவது 3/1/3 எழுதலாம், ஆர் கியூப் ரூட் ஆஃப் 3. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன பாருங்கள்? கியூப் ரூட் ஆஃப் 3 அப்படிங்கிறதா இந்த மேட்ரிக்ஸில் அது ஸ்கியூ மேட்ரிக்ஸாக இருக்கிறதுக்கு எக்ஸ் வேல்யூ. ஓகேவா? அதில் செகண்ட் சம் பாருங்கள். இஃப் 0p3 2q² -1 r 1 0 is a skew symmetric, find the values of p, q and r. இதே சேம் மெத்தடு தான். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்குது அப்படின்னா இதில் p, q, ஆரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஏ மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருந்தாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணோம்? இங்கே ஏ யூஸ் பண்ணிட்டோம். இதில் மேட்ரிக்ஸ் அவங்க எந்த நொட்டேஷன்ஸும் கொடுக்கல, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை பி மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? இதை ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிஃபைன் பண்ணுறோம். அப்போ இதை என்ன எடுத்துக்கிறேன்? பி மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கிறேன். பாருங்கள், லெட் பி ஈக்குவல் டு 0p3 2q² -1 r 1 0. இப்போ கிவன் என்ன நமக்கு? திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் எ ஸ்கியூ சிமெட்ரிக். நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்ன கண்டிஷன் பார்த்தலையா? இங்கே ஏ இஸ் எ ஸ்கியூ சிமெட்ரிக்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -a. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம பின்னு எடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ பி மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்ன கிடைச்சிரும்? பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -bன்னு எடுத்துக்கிறோம். பாருங்கள், பி இஸ் எ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -b. அப்போ பி டிரான்ஸ்போஸ்ங்கிறது என்ன? இந்த பிங்கிற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது தெரியும், ரோ அண்டு காலம் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்போ இந்த 0p3ங்கிற ரோ என்னவாயிடுங்க? காலம் ஆகிடும்.
அப்போ 0p3 இங்கே என்னவாயிடும் காலம் 0p3 வந்துடும். இந்த 2q² -1ங்கிற ரோ என்னவாகும் இங்கே காலம் 2q² -1. இந்த R10ங்கிற ரோ என்னவாகும் இங்கே காலமாக மாறும்போது காலமாக வந்துடும் R10. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் நமக்கு என்ன -b. -bங்கிறது என்ன பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் நமக்கு என்னவாகணும் மைனஸால் மல்டிப்ளை ஆகணும். அப்போ இது மைனஸால் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 0 × -0 p × -p இது 3 × -1 -3. அடுத்து இங்கே இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் 2 × -2 இங்கே -q². அடுத்து -1 × - என்ன வந்துடும் +1. அப்புறம் r × -r 1 × - என்ன வந்துடும் -1. 0 × - என்ன நமக்கு 0. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து B டிரான்ஸ்போஸ், இது -b. இப்போ இது ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதே போல தான் த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இங்கே 0 இங்கே 0 வந்திருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னோன் வேல்யூஸ் இல்லாதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும் பாருங்கள். இங்கே 1 இங்கே 1 அடுத்து பாருங்கள் இங்கே 0 இங்கே 0 இங்கே -1 -1. அப்போ ரிமைனிங் இருக்கிற அந்த அன்னோன் வேல்யூஸ் r p q² இந்த r இருக்கிற டேர்ம்ஸ்லாம் கண்டிப்பாக எடுத்து உனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ என்ன எடுத்துகிட்டு பாருங்கள் தேர்ட் எலமெண்ட் r ஈக்குவல் என்னவாக இருக்கும் -3 இருக்கும். பாருங்கள் r ஈக்குவல் டு -3. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே p என்ன இருக்கும் பாருங்கள் -2. இங்கே என்ன வருது ரைட் சைடு -2. இங்கே என்ன பாருங்கள் p. அப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமில் இந்த எலமெண்ட் நமக்கு என்ன பாருங்கள் p. அதே தான் இந்த செகண்ட் ரோ இங்கே ஃபஸ்ட் காலம் நமக்கு என்ன வந்துடும் பாருங்கள் -2. அப்போ p ஈக்குவல் டு -2. அதே போல் இங்கே r ஈக்குவல் டு -3. அடுத்து நமக்கு என்ன வேணும் பாருங்கள் p r கிடச்சிருச்சு. அடுத்து q வேணும் இல்லையா q இருக்கிற டேர்ம் என்ன பாருங்கள் இந்த சென்டர் வேல்யூ பாருங்கள் q². இங்கே நமக்கு என்ன -q². ஸோ அப்போ q² ஈக்குவல் டு -q². q² ஈக்குவல் டு -q². இப்போ -q² லெஃப்ட் சைடு வந்து என்னவாயிடும் +q. நீ இதை கேன்சல் பண்ணிடக்கூடாது. கேன்சல் பண்ணால் 1 ஈக்குவல் டு -1 கிடச்சிடும். பட் அது நாட் பாசிபிள். ஓகேவா நமக்கு q தான் வேணும். அதனால் இந்த -q² லெஃப்ட் சைடு கொண்டு வந்து என்னவாயிடும் +q². இப்போ q² + q² ஈக்குவல் டு 0. q² + q² என்ன வந்துடும் 2q² ஈக்குவல் டு 0. 2q² ஈக்குவல் டு 0 q² ஈக்குவல் டு 0/2 நமக்கு என்னவாயிடும் 0. அப்போ தட் இஸ் q ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நமக்கு p வேல்யூ என்ன பாருங்கள் -2 q என்ன 0 r வேல்யூ என்ன பாருங்கள் -3. அப்போ p ஈக்குவல் டு -2 q ஈக்குவல் டு 0 r ஈக்குவல் டு -3 அப்படிங்கிறது தான் இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும்போது இருக்கிற p q r வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. ஸ்கியூ சிமெட்ரிக்கு கண்டிஷன் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ்லாம் கண்டிஷன்ஸ் அவங்களே கொடுத்துட்டு அதில் அந்த மாதிரி அன்னோன் சில மேட்ரிக்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த ரெண்டு சம்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அது என்ன கொடுத்துருக்காங்க ஸ்கியூ சிமெட்ரிக்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் நமக்கு என்ன கண்டிஷன் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -A. இதில் மேட்ரிக்ஸ் அவங்க டிஃபைன் பண்ணதுனால நம்ம பின்னு எடுத்து B டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு -Bன்னு போட்டு ரெண்டு ஈக்குவேட் பண்ணாவே இதில் வர அன்னோன் PQR இதில் வர அன்னோன் X வேல்யூ நமக்கு கிடச்சிடும்.